ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பிரெட் பீஸா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல் 2 ஸ்பூன் மைதா மாவை எடுத்து வச்சுக்கணும். மிளகாய்த்தூள், உப்பு, சீரகத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சம் கெட்டியாகவே கொஞ்சம் ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு 2 ஸ்பூன் கிட்ட. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி விட்டு அதை நல்லா கலந்து விடுங்க. இந்த பதத்தில் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, முட்டைக்கோஸ், சின்ன வெங்காயம், இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, உப்பு, பட்டாணி, சீஸ் எல்லாத்தையும் கலந்து நல்லா பிசைஞ்சிருங்க. நல்லா பிசைஞ்சு ஒரு ரவுண்டாக பிடிச்சி எடுங்க. பிடிக்கிற பதத்துக்கு வரணும், அந்த மாதிரி பிசையணும். பிசைஞ்சு எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் பிரெட் இருக்குல்ல, நல்லா அதை சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா சேஃபாக தடவி விட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் அந்த இதை நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த இதை ரவுண்ட் ஷேப்பில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு பேஸ்ட் எடுத்து வச்சோம்ல கெட்டியாக, அந்த பேஸ்ட்டை தான் நல்லா அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இன்னொரு பிரெட்டை வச்சு டம்ளரை வச்சு அழுத்துனீங்கன்னா அந்த இது வந்துச்சுன்னா இந்த மாதிரி இருக்கும். அந்த பேஸ்ட் ஒட்டியிருந்தோம்ல, அதை வச்சு நல்லா அமுக்கி விட்டிங்கன்னா நின்றுக்கிறோம். அதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம அந்த பேஸ்ட்டு தனியாக எடுத்து வச்சுருந்தோம்ல, தண்ணியாக கலக்கி அந்த இதில் எடுத்து முக்கி பிரெட் க்ரம்மில் முக்கி எடுத்து பிரட்டிடுங்க. நல்லா பிரட்டி எல்லாத்தையும் ஒன்று விடாமல் எல்லாத்தையும் பிரட்டுங்க. பிரட்டிட்டு நல்லா ஒன்றா அப்படியே ஷேஃபாக இருக்கான்னு கரெக்டாக இன்னும் ஒருக்கா செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அதுலேருந்து உதிர்ந்து கீழே விழுகவும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எனக்கு 2-3 தரம் அப்படி ஆச்சு. அதனால் நீங்கள் அந்த இதை நல்லா கணக்கு பார்த்து பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் எடுத்து அதை பொரிய விடுங்க. டக்குன்னு பொரிஞ்சிரும். ஆனால் லைட்டாக சிம்லேயே வச்சு நல்லா மொறுன்னு வர இந்த அளவுக்கு உள்ளேயும் வேகிற அளவுக்கும் நம்ம வேக விடணும். அந்த அளவுக்கு வேக விட்டு எடுங்க. எல்லாத்தையும் வேக விட்டு மெதுவாக எடுங்க. சிம்லேயே வச்சு வேக விடுங்க. அவ்வளோதாங்க, பிரெட் பீஸா தயாராகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.